இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் நம்ம பக்கம் வர மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு கோடு போட்டுக்குங்க. மேலே மார்ஜினுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுக்குங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். இது கொஞ்சம் சிம்பிளாகவே எடுக்கிறது, சரிங்களா? இப்படி வந்து ப்ளவுஸை கரெக்டாக வந்து மடித்து போட்டுக்குங்க. சரியாக அந்த ஆன் ஃபோல்டு இருக்குது இல்லைங்களா, இந்த ஆன் ஃபோல்டில் இருந்து நம்ம வச்சுக்கணும். இங்கே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ளவுஸை வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. வித் வைஸ்லேயும் இப்படி வந்து நல்லா அயன் பண்ண மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல போட்டுக்கணும். எல்லாம் ரெடி. இப்போ வந்து ரெடி வந்து எங்கெங்கே பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணுறோம். வெயிஸ்ட்டில் வந்து ஒரு மார்க்கு, இந்த ஹார்மோலில் வந்து ஒரு மார்க்கு, ஷோல்டர் அட்டாச் ஸ்லீவ் அட்டாச்சிங் ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு, நெக்கு வித்துக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் நெக்கு ட்ராப்புக்கு ஒரு மார்க்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டோம். இப்போ எல்லா மார்க்கையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இந்த ஆர்மோல் ஒரு கோடு. அவ்வளோதான், ரெடி மார்க் வச்சுட்டு அங்கங்கே ஒரு கோடு போட்டுடுறோம். ஆர்மோல் கவ் ஷேப்பு எடுத்துடுறோம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி. நம்ம இதுக்கு வந்து மார்ஜின் வந்து விடணும் எக்ஸ்ட்ரா, சரிங்களா? பேக்கே அதே போல் ரவுண்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து மார்ஜின் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். இங்கே வந்து டாட்டுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு மார்ஜின் விடுங்க. இது டாட்டோட அமௌண்ட்டு, ஓகேங்களா? இது இந்த அளவுக்கு வச்சு ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுங்க. இப்போ சைடு பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்ஜின், 1.5 இல்லை ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ 1.5லேருந்து இதை வச்சு ஒரு மார்ஜின் போட்டேன். அதேமாதிரி ஷோல்டர் அட்டாச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்ஜின். அதே போல் ஹார்மோலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்ஜின். அந்த ஷேப் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/8 மார்ஜின். ஓகேங்களா? அவ்வளோதான், பேக் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக அப்படியே மடித்து போட்டு ரெடி பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே மார்ஜின் விட்டுற வேண்டியது தான். இதுதான் பேக்கு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் கட்டிங். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி வந்து எல் ஸ்கேலில் வச்சு இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. கரெக்டாக பயாஸ் கட்டிங்க்கு வர மாதிரி வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. இதுதான் வந்து நெக்கு வந்து பாயிண்ட்டு. இதுலேயும் அதே போல் ரெடி மார்க் எங்கெங்கே இருக்கோ இப்படி ஸ்லீவை வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் ஃப்ரண்ட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பாயிண்டில் கரெக்டாக இந்த ஷோல்டர் நெக்கோட பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுருங்க. ரெடி அளவில் வச்சுட்டு அப்படியே ஸ்மூத்தாக ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, ட்ராப் பண்ண ஒரு ரெடி மார்க்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டு சென்டர் ஃப்ரண்ட் ஹைட் இருக்கு இல்லைங்களா, அது ரெடி மார்க் ஒன்று போட்டுருங்க.
அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோல் இருக்குது இல்லைங்களா, ஹார்மோல் கீழேயும் செஸ்ட்டு இந்த மார்க்கையும் அப்படியே ஃப்ளாட் பண்ணி ரெடி. நல்லா ஃப்ளாட் பண்ணி ரெடியில் போடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, மார்க் வச்சாச்சு. இப்போ இந்த ஷோல்டர் ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2.75 இன்ச்சு வருது. அந்த 2.75 இங்கே வச்சுட்டு 2.75 வச்சுட்டு ஒரு மார்க் போடுறோம். அப்புறம் ஆர்மோலுக்கு மார்க் பார்த்தோன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மார்க்கு. அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே ஒரு மார்க்கு. அப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு ட்ராப். ஓகேங்களா, இந்த முக்கியமான மார்க்கெலாம் போட்டுடுறோம். இப்போ வந்து அண்டர் பஸ்ட்டு இது எல்லாமே ரெடியிலே மார்க் பண்ணுங்கள். இப்படி போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரண்ட்டு செஸ்ட்டு மார்க் மட்டும் எட்டரை இன்ச்சு வருது. அந்த எட்டரை நம்ம கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது 8.5 இன்ச்சு. ஸோ இது ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணணும், அண்டர் பஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, சென்டர் டாட்டு, இதுக்கு நேராக சென்டர் ஷோல்டர் பிடிச்சிட்டு இப்படி வந்து பெண்டாக டேப்பை வச்சு பார்த்துங்க. 11.75 வருது. அந்த 11.75 அப்படியே வச்சுருங்க, ஏன்னா இது எல்லாமே ரெடி. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. இப்போ வந்து டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர் டாட்டு, ஃப்ரண்ட்டு டாட்டு இந்த ரெடியில் அப்படியே வச்சுட்டு சென்டர் போடுறோம். டாட்டோட ஹைட்டும் வந்து 2.5 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சு இங்கே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் எப்படி இருக்குதோ பாயிண்ட்டு டாட் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே பண்ணிவிடுங்க. இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அளவு ப்ளவுஸை பொறுத்த வரையும் அவங்களுக்கு வந்து ஒரு விதமாக போட்டு பழக்கமாக இருக்கும். நம்ம அதை அப்படியே வந்து மார்க் பண்ணி பண்ணிட வேண்டியதுதான். நம்ம கொஞ்சம் மாற்றி கரெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணோன்னாக்கா அது வந்து செட் ஆகாமல் போயிடும். இது வந்து ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுற மார்க் எல்லாமே ரெடி மார்க்கு. நம்ம வந்து மார்ஜின் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இது போட்டதுக்கப்புறம் பஸ்ட்டுக்கும் இதே போல் மடித்து போட்டுட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மடித்து போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வருது. ஸோ சென்ட்ரு பண்ணிவிட்டு ரெடியில் வச்சுட்டு அப்படியே 9. அப்புறம் ஃப்ரண்ட்டு சைடு வந்து ரெடி மெஷர். இதில் வர மெஷர்மெண்ட்டை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடு மார்க்கும் வந்துடுச்சு. டாட்டுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இது இருக்கு இல்லைங்களா, இந்த அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 6.5 இன்ச்சு வருது. அந்த 6.5 இன்ச்சை இங்கே அப்படியே நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ரெடி எவ்வளோ வருது, 3.5 இன்ச்சு வருது. ஸோ 1.75 இந்த கஸ்டம் சைஸுக்கு 1.75 வந்து டாட்டு. இது வந்து நம்ம ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த மார்க்கையும் இதையும் எல்லா மார்க்கையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுடுறோம்.
ஓகேங்களா. இப்போ எல்லாமே ரெடியில் இருக்குது. இப்போ நம்ம போட்டிருக்கிற மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம மார்ஜின் கொடுக்கணும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இல்லை 1.25 மார்ஜின் வச்சுருங்க. இது 1/2 இன்ச் மார்ஜின். ஷோல்டருக்கு 1/2 இன்ச் மார்ஜின். நெக்குக்கு 3/8. ஓகேங்களா. அதே மாதிரி ஹார்மோன்லேயும் ஒரு 1/2 இன்ச் மார்ஜின். ஓகேங்களா. இப்போ வந்து எல்லா மார்ஜின் பேக் எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல டாட்டுக்கெல்லாம் ஒரு குத்து ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஒரே மாதிரி வரும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் யோக்கு. கீழே மார்ஜின் நமக்கு தேவையான அளவு வச்சுருங்க. இதுலேயே ரெடி வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இந்த யோக்கை வச்சுட்டு ரெடி கீழே வந்து மார்க் மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுட்டு, இந்த ரெடி ஃப்ரண்ட்டு ரெடி வெயிஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இந்த யோக்கோட ஹைட்டு சென்டரில் ஒரு மார்க்கும், இந்த சைடில் வந்து ஒரு மார்க்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மார்க்கெலாம் வச்சுட்டு மார்ஜின் சைடில் ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் அப்படியே வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மார்ஜின் மேலே ஒரு 1/2 இன்ச் மார்ஜினு, சைடில் 1/2 இன்ச் மார்ஜின். அவ்வளோதான். இப்போ யோக்கு முடிஞ்சிடுச்சு. இது சென்டருக்காக ஒரு நாச்சு ஒன்று போட்டுருங்க. இப்போ வந்து ஹார்மோல் வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ண போகிறோம். அதில் ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். நம்ம வெட்டி இருக்கிற அளவும் இந்த ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் எடுத்த ஒன்றா இருக்கான்ட்டு ஜஸ்ட்டு இப்படி ஹார்மோல் செக் பண்ணிங்க. இதில் வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. 7னா 14 இன்ச்சஸ் வந்து ஹார்மோல் இருக்குது. இதுமாரி செக் பண்ணிக்கணும், ஹார்மோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு.
அப்படியே செக் பண்ணால் கரெக்டாக 14.5 இருக்குது. இந்த இடத்துல நம்ம டாட்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். அப்போ மைனஸ் பண்ணாக்கா கரெக்டாக 14 இன்ச்சஸ் நமக்கு வந்துடும். அளவு பக்காவாக இருக்குது. இப்போ ஸ்லீவ் எடுத்துருவோம். ஸ்லீவும் அதே மாதிரி தான், ஈஸியான மெத்தடு தான். இப்படி 4 மடித்து போட்டுங்க. ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். ஸ்லீவ் மார்ஜினுக்கு தேவையான அளவு. இந்த கஸ்டமர் வந்து பர்டிகுலராக ஸ்லீவ் லென்த்து வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த ரெடியில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுங்க. மேலே ரெடி, இந்த இடத்துல ஒரு ரெடி மார்க். அளவு ப்ளவுஸ் வச்சு போகிறதுனால நம்ம எல்லாம் ரெடி மார்க்லேயே போட்டுருவோம். மார்ஜினோடு சொல்லணுனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ரெடி மார்க் வந்து போட்டுட்டு அப்புறமா மார்ஜின் விட்டுருவோம். போட்டு சைடு வந்து ஒரு மார்ஜின் 1.5 இன்ச்சு. இதுக்கு மார்ஜினும் 1/2 இன்ச் விட்டுருங்க. கீழே வரும்போது இந்த மாதிரி தான் வரணும். அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அட்டாச்சிங் பண்ணிவிட்டு ஸ்லீவ் தூக்கும்போது கை இழுக்காமல் இருக்கும். அதனால் இந்த மார்க் வந்து போடும்போது இப்படி வந்துடுங்க. சென்டர் நாச்சு, சைடு நாச்சு, இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எடுத்துங்க. அவ்வளோதான், சரியாக போச்சு. இதுக்கு ஒரு நாச்சு. அவ்வளோதான். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். ஓகேங்களா? அளவு ப்ளவுஸ் வச்சு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படின்ற வீடியோ பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?